ஆமா, கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் போவதோ ஸ்லோகா சொல்லி தெரியா? ஓகே, இது நம்ம வியூஸ் கேட்டிருக்கிறது இல்லையா? ஆமா. ஓகே, இப்போ இந்த கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம வந்து தமிழ்ல பித்தப்பை கல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பித்தப்பை கல் அப்படிங்கிறது வந்து கொழுப்பு அண்ட் பில்ருபின் இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகும்னா அந்த கால் பிளாடர்ல போயிட்டு அப்படியே கல்லா மாறிடும். சோ அந்த அந்த ஸ்டோன்ஸை கரைக்கிறதுக்கு வந்து நம்ம ஸ்லோகம் சொல்லும்போது மந்திரத்திலேயே கரைக்கலாம். ஆனா நல்ல ஸ்ட்ரிக்டா பாராயணம் பண்ணணும். ஓகேவா? இதுக்கான தெய்வம் வந்து எப்படி சொல்லிருக்காங்க, என்னென்ன இறைமூர்த்தங்களை அதை வணங்கினா இந்த ஸ்டோன்ஸ் வந்து கரையும் அப்படிங்கிறதுக்காக. முதல்ல நரசிம்மர், அதுக்கு அடுத்தது நம்ம தாராதேவி, அதுக்கு அடுத்தது மாதங்கி. நவகிரகங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ராகு கேது. இப்ப நம்ம வந்து மாதங்கியோட ஸ்லோகத்தை ஒண்ணு சொல்ல போறோம். நமாமி நமாமி வரதாம் வரதாம் தேவீம் தேவீம் சுமுகீம் சுகீம் சர்வ சர்வ சித்திதாம் சித்திதாம் சூரிய சூரிய கோட்டி கோட்டி நிபாம் தேவீம் நிவாம் தேவீம் வக்னி ரூபாம் வக்னி ரூபாம் வியவஸ்திதாம் வியவஸ்திதாம் சிவ விஷ்ணு சிவ விஷ்ணு விரிஞ்சீனாம் விரிஞ்சீனாம் சாத்யாம் சாத்யாம் புத்தி புத்தி பிரதாயினீம் பிரதாயினீம் அசாத்யம் அசாத்யம் சாதினீம் சாதினீம் நித்யாம் நித்யாம் பரஞ்சோதி பரஞ்சோதி ஸ்வரூபிணி ஸ்வரூபிணி. இந்த குறைஞ்சபட்சம் 108 தடவை பாராயணம் பண்ணா ரிலீஃப் கிடைக்கும்.